2026 முதல் 27ஆம் நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை தயாரிப்பது குறித்து சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் அமைச்சரவைக் கூட்டம் தொடங்கியுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜகமரன். வணக்கம். விவரம். முதலமைச்சர் தலைமையில் தொடங்கிய அமைச்சரவைக் கூட்டம் தற்பொழுது நிறைவுக்கு வந்திருக்கின்றது. ஏறக்குறைய அரை மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்திலே 2026-27ஆம் நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தயார் செய்வது தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே துறை வாரியாக முதலமைச்சர் வரும் 22ஆம் தேதி வரை நாள்தோறும் காலை மற்றும் மாலை என்று பல்வேறு துறையினருடனும் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கின்றார் நிதிநிலை அறிக்கை தொடர்பாக. எனவே இன்று நடைபெற்றிருக்கக்கூடிய அமைச்சரவை கூட்டத்திலே நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் தொடர்பாக, அதிலும் குறிப்பாக தமிழக வெற்றிக் கழக அரசு அமைந்திருக்கக்கூடிய நிலையில் தாவேகா தேர்தல் வாக்குறுதிகளாக தந்த வாக்குறுதிகள் 3ஆக வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. நிதிச்சுமை குறைவான வாக்குறுதிகள் முதலாம் ஆண்டுக்குள் நிறைவேற்றப்பட இருக்கின்றன. சற்று நிதிச்சுமையை தரக்கூடிய வாக்குறுதிகள் எல்லாம் ஆட்சியினுடைய 3ஆம் ஆண்டிலும் 3லிருந்து 5வது ஆண்டுகளுக்குள்ளும் நிறைவேற்றும் விதமாக மொத்தமாக 3 விதமாக வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே நிதிச்சுமையை பெருமளவில் அரசுக்கு தர வாக்குறுதிகளை எல்லாம் இந்த நிதிநிலை அறிக்கையிலேயே அறிவிப்பு செய்யக்கூடிய வகையில் இன்று நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் அது தொடர்பான விவாதங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் புதிய தொழில் நிறுவனங்களுக்கு ஒப்புதல் வழங்குவது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டிருக்கின்றது. தாவேகாவினுடைய வாக்குறுதிகள், புதிய தொழில் நிறுவனங்கள் உள்ளிட்டவை தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டு அதற்கான ஒப்புதலை வழங்குவதற்கான பணிகளும் இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இது மட்டுமல்லாமல் ஏற்கனவே தமிழகத்தில் நடைமுறையில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அவற்றினுடைய உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் அந்த நிறுவனங்களை கூடுதலாக விரிவாக்கம் செய்வதற்கான அனுமதியையும் வழங்கக்கூடிய விதமாக இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் தமிழகத்தினுடைய உட்கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்காக சாலை உட்கட்டமைப்பு சார்ந்த சில விஷயங்களும் பேசப்பட்டிருக்கின்றன. விபத்துகளை குறைக்க வேண்டும், விரைவு நெடுஞ்சாலைகளை கூடுதலாக தமிழ்நாட்டில் அமைக்க வேண்டும் என்பது உள்ளிட்டவை தொடர்பாகவும் முதலமைச்சர் இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 35லிருந்து 40 நிமிடங்கள் வரை நடைபெற்றிருந்தது. அதில் ஆலோசித்திருக்கின்றார். எனவே நூற்றுக்கணக்கான திட்டங்கள் தொடர்பாக தாவேகாவினுடைய வாக்குறுதிகள் உள்ளிட்டவற்றையெல்லாம் உள்ளடக்கியும் பொழுது நூற்றுக்கணக்கான திட்டங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டு அவற்றுக்கான ஒப்புதலும் வழங்கப்பட்டிருக்கின்றது. தொழில் முதலீடுகளை அதிகம் ஈர்ப்பது, பட்ஜெட்டிலே தாவேகாவினுடைய எந்த வாக்குறுதிகளை எல்லாம் இடம்பெற செய்வது என்பது உள்ளிட்டவை தொடர்பாகவும் ஆலோசிக்கப்பட்டிருக்கின்றது. புதிய நிறுவனங்களை ஈர்ப்பது மட்டுமல்லாமல் ஏற்கனவே இருக்கக்கூடிய நிறுவனங்களின் உற்பத்தி அதிகரிக்கும் வகையில் அவற்றை விரிவாக்கம் செய்வதற்கான அனுமதியை வழங்குவது குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசித்து முடிவெடுக்கப்பட்டுள்ளது.